என்ன மாதிரி ரேகிங்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க சார்? ரேகிங் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரோல் குட்டிக்கரணம் போடுறது, பேக் ரோல் பண்ணுறது, அதே மாதிரி சேர்னா அப்படி சேர் மாதிரி நிற்கிறது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் ஆக்சுவலி பார்க்க போனோம்னா. பட் இருந்தாலும் என்னன்னா ஒரு அதுலேருந்து வெளியே வர முடியாது. ரேகிங் என்னது நம்ம இஷ்டப்பட்டு செய்கிறது இல்லை, இஷ்டப்படாமல் செய்யணும் தான் அது. அதுக்கப்புறம் வந்து என்னது தண்டால் எடுக்கிறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரேகிங், ரன்னிங் தான் எங்கே பார்த்தாலும். ஆர்மியை பொறுத்தவரையிலும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆல்வேஸ் நாங்கள் வந்து ஆன் தி மூவில் தான் இருப்போம், டோஸில் தான் ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால தான் ஒரு வேர்பல் எக்ஸ்பிரஷன் இருக்குது இங்கிலீஷில், ஆன் யுவர் டோஸ் அப்படிம்பாங்க. ஆன் தி டோஸ், இஸ் ஆல்வேஸ் ஆன் தி டோஸ் அப்படின்னு அவன் அப்படியே மூவ்மெண்ட்லேயே இருப்பான்னு அர்த்தம். ரன்னிங்கில் இருப்போம், கயிறுகள் இருக்கும், கயிறில் என்ன செஞ்சு ஏற்றிட்டுருவாங்க, கையில் ஏற்றிட்டு நாங்கள் சொல்கிறவர்கள் வரக்கூடாதுப்பாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தாங்க முடியும், 3 நிமிஷம் தாக்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு அப்படியே தோள்பட்டை வந்து பிஞ்சு விழுந்துற மாதிரி இருக்கும், இருந்தாலும் தாங்குவோம். அப்படி தாங்க ஃபர்ஸ்ட் டே 5 மினிட்ஸ் கயிறில் தொங்குறவன் செகண்ட் டே 8 நிமிஷம் தொங்குவான், 3ஆவது நாள் 10 நிமிஷம், இப்படியே தொங்கி அவன் வந்து ஒரு பெரிய ஒரு சாகசம் செய்யறதுக்கு அவன் தயாராகிடுறான்.